ராகஞ்சொல்லி பாட்டு படிச்சதென்ன கூடாம. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிவை மியூசிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5.1 நார்மல் பேஸ்டு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். நார்மல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா 16 FET யூஸ் பண்ணியிருக்கோம். 16 டிரான்சிஸ்டர் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். குமார் ஆடியோஸ் போர்டு. நல்லா ஹெவி அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர் தான். நல்லா 12 inch subwoofer ஒரு JBLலாம் போட்டிங்கன்னா நல்லா பக்காவான ரிசல்ட் எடுக்கலாம். வாங்க இப்போ ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த டைம் அக்ரிலிக்கில் போட்டிருக்கோம். எங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கிடச்சிது. சரி வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அக்ரிலிக் பேனல் பொறுத்த வரைக்கும் நல்லா திக்னஸான பேனல் தான் இது. இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரோட்டரி என்கோடர், என்லெஸ் என்கோடராக ஒர்க் ஆகும். அதுக்காக கொடுத்துருக்கு இந்த மாஸ்டர் வால்யூம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல. அதுமாதிரி சப் ஃப்ரீக்வன்சின்னு மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக. டோட்டலாக வந்து நம்ம ஆம்பிளிஃபையரோட மெயின் IC போர்டை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கெயின் வைக்கிறோமோ நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மியூசிக் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டைம் கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஹெவியான ஆன் ஆஃப் சுவிட்சு. நல்லா ஒரு 10 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். எந்த இஷ்யூஸும் இருக்காது. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கம்பெனியில் USB போர்டு போட்டிருக்கோம். உள்ளே வந்து வர மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்கு. இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11,500 வரும். இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமார் ஃபெட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக ஏறிடுச்சு. அதனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏறி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே வந்து நம்ம வேறு ICs TDA 7294, TDA 7265 இந்த மாதிரிலாம் ICs போட்டு ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். நம்ம அந்த மாதிரியும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குமார் ஃபெட்லேயே கேட்டதுனால நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்திருக்கு. இதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ. பேக் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நம்ம 5.1 DVD இன்புட்ஸ் கொடுக்குறது. அதாவது நம்ம DVD பிளேயர் 6 சேனல் கொடுப்போம்ல, அதோட இன்புட் இது. கீழே இருக்கிற மூணுமே வந்து ஆக்ஸ் இன்புட் 1, 2, 3 அந்த மாதிரி ஒர்க் ஆகும் ரிமோட்டில். வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற சனான் கம்பெனி தான் போட்டிருக்கு. ஃபேனுக்கும் 12 volt ஃபேன் தான் இது. ஃபேன் வந்து ஏர் அவுட் வர மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏர் இன் வர மாதிரி வச்சுருந்தா உள்ள டஸ்ட்லாம் போய் படிஞ்சு தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். அதனால் ரெண்டு ஃபேனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் அவுட்காக தான் வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் ஸ்பீக்கர் சாக்கெட்டு. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. மிடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கு. அதாவது நம்ம ஒரு சேனலுக்கு ஒரு சென்டரை அப்படியே பேரல் பண்ணி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற இந்த ஒரு சேனல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு. இது வந்து டம்மியாக விட்டுருக்கோம். அப்புறம் இது வந்து AC மெயின்ஸ் கார்டு ஒயரு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒனிரா டைப் ஒயர் தான். இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயர். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ ஆம்போட இன்டீரியர் வியூஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் வியூ. ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் கிங்ஸில் 3030 10 amps கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் டேப்பிங் வந்து 12012 1 amp வந்து நம்ம ஃபேனுக்கு லைட்டுக்காக கொடுத்துருக்கு. 3030 ரெக்டிஃபிகேஷனுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 voltல 10,000 மைக்ரோஃபேரடில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3510 மெட்டல் டைல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ரெக்டிஃபிகேஷனுக்காக. உங்களுக்கு DC சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு 40 volt கிட்ட வரும். தாராளமாக போதும் இந்த டிரான்சிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து ரன் பண்ணுறதுக்கு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா 25 volt 2200 mF வந்து ஒரு 1202க்காக யூஸ் பண்ணியிருக்கு. 1 amp டையோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு பக் போர்டில் கொடுத்து 12 volt ரெகுலேட்டர் செட் பண்ணி நம்ம இந்த 2 ஃபேனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 2 லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாப்ஸுக்கு தெரிகிற மாதிரி அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. தென் 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒன்று 8 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆக்சுவலாக 2 சென்டர் கொடுத்துருக்கோம் நம்ம. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 8 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டாக யூஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு சேனல் மட்டும் ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டிலே சர்க்யூட் தான். நீங்கள் செட் ஆன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் டிலே தான் செட் ஆன் ஆகும். அதனால் இந்த ஆன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டப்புங்கிற சவுண்ட்லாம் வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் பொறுத்த வரைக்கும் வராது. தென் மெயின் பவர் ஆம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நம்ம குமாரில் வந்து 12 ஃபெட் போர்டு போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஸ்டீரியோ டைப் போர்டு தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா Toshiba 5200 1943 காம்பினேஷனில் தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பர் சேனலுக்கு வந்து ஒரு 150 வாட்ஸ் RMS வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். இது வந்து 6 சேனலுக்கு இதே கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சென்டர் ரெண்டாக போட்டாச்சு. நம்ம 8 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஸ்பீக்கர், அட்டாஸ், ஜிப் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் போட்டிங்கன்னா, ஊஃபர்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். தென் சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமார் ஆடியோஸில் 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 வாட்ஸ் RMS வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுக்கலாம். நல்ல ஒரு 12 இன்ச் சப்வூஃபர், டபுள் மேக்னட் சப்வூஃபர், JBL சப்வூஃபர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பஞ்சிங் வரும். தென் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12012 amps வந்து இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்காக மட்டும் கொடுத்துருக்கு. தேவையில்லாத ஹம்மிங் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் 2 amps SMPS, நல்ல ஹெவியான SMPS தான் போட்டிருக்கு. நல்ல லைஃப் வரும் இது ஆக்சுவலாக. இது வந்து நம்ம ரிமோட் கிட்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட் வந்து அருணாவில் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட் கிட் தான். சரௌண்டிங்காக இருக்கட்டும், சென்டராக இருக்கட்டும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக வரும். எந்த வித மிக்சிங்கும் இருக்காது. இதில் பேஸ் எஃபெக்ட்டும் நல்லா போதுமாங்கிற அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. இதில் தேவையான ஒரு கெய்னர் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிடில் தான் செட் பண்ணி வைக்கிறேன். இதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மெயின் பவர் ஆம்பிளிஃபையர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக கெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் மீதியெல்லாம் மாஸ்டர் கண்ட்ரோலில் நீங்கள் ரோட்டரி என்கோடர் மூலிமா இல்லை ரிமோட் மூலிமாவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சீல்டு ஒயர் போட்டு அதேமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஹீட் ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஆகிருக்கும். எந்த ஒரு ஹம்மிங் இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த வரலாமா நீங்கள். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சில் டெய்னிட்டி, டபுள் மேக்னெட் சப்வூஃபர், அதே மாதிரி JBL இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆம்ப் தான் இது. உங்களுக்கு நல்லா லவுடாகவும் வரும், அதே சமயம் கிளாரிட்டியும் நல்லா குறையாமல் வரும். உங்களுக்கு ஃபில்டர் செக்ஷனில் கூட அடிஷ்னலாக வந்து 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கு பவர் பூஸ்டிங்காக. உங்களுக்கு ஃபில்டரிங் செக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் 2 ஃபில்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. 63 வோல்ட் 10,000 மைக்ரோஃபேரடில். உங்களுக்கு பேஸ் பஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வரும், எந்தவித பவர் ட்ராப்பும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு தனியாக பவர் சப்ளை, ஃபேன் அண்ட் லைட்டுக்கு தனியாக பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ எந்தவித ஹம்மிங் நாய்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதுமாதிரி நம்ம கெயின் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கெயின் வச்சுக்கலாம். நைட் டைமில் நீங்கள் சாங்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கெயினை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ரிமோட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இது ஆஸ் யூஷுவல் இந்த ஆம்பிளிஃபையர்லேயும் சரி நம்ம எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட் போர்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், அதே மாதிரி கேபினட் பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல முறையை செஞ்சு தரேன். நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். அதேமாதிரி இந்த ஆம்போட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ வேணுன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.